सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 8/12/1975 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: குழந்தைகளின் விதவிதமான நிலைகள், சம்பூர்ணத்தின் அடையாளங்கள். அஷரீரி பவ என்ற இந்த வரதானத்தை பிராப்தி அடைந்து விட்டீர்களா? எந்த நேரம் நான் அசரீரி ஆவேன் என்று நினைக்கிறீர்களோ அதே வினாடி சொரூபமாகிவிடுங்கள். அந்த மாதிரியான பயிற்சி சகஜமாகிவிட்டதா? சகஜமாக அனுபவம் ஆவது இதுதான் சம்பூர்ணத்தின் அடையாளம் ஆகும். சில நேரம் சுலபமாக மற்றும் சில நேரம் கடினமாக, சில நேரம் ஒரு நொடியில் மற்றும் சில நேரம் ஒரு நிமிடத்தில் அல்லது அதைவிட அதிகமான நேரத்தில் அஷரீரி சுரூபத்தின் அனுபவம் ஆவது என்றால் சம்பூர்ண நிலையிலிருந்து இப்பொழுது தூரமாக இருக்கிறீர்கள் என்பதாகும். எப்பொழுதும் சகஜமாக அனுபவம் ஆவது என்பதுதான் சம்பூர்ணத்தின் பகுத்தறிதல் ஆகும். இப்பொழுது உடனே பாப்தாதா வெளிநாடு மற்றும் தன்னுடைய பாரத தேசத்தின் அனைத்து குழந்தைகளை மேற்பார்வை செய்வதற்காக சுற்றி வர சென்றார். சுற்றி வந்து விசேஷமான விஷயமாக என்ன பார்த்தார்? 3 விதமான குழந்தைகளை பார்த்தார். ஒன்று, ஞான ரத்தினங்கள் மற்றும் நினைவின் சக்தியின் மூலம் அனைத்து சக்திகளை தன்னுள் நிரப்பக்கூடிய நிரந்தரமாக சாதக பறவை மாதிரி இருப்பவர்கள். யார் ஒவ்வொரு நொடியும் எடுப்பவர்கள், அதாவது தாரணை செய்பவர்கள், யாருக்கு பிராப்தியின் அல்லது தன்னை சம்பன்னம் ஆக்குவதை தவிர வேறு எந்த ஈடுபாடும் இல்லையோ, இரவானாலும் அல்லது பகலானாலும் ஈடுபாடு ஒரே சீராக இருக்கிறதோ, அந்த மாதிரியான சைத்தன்ய சாதக பறவைகளை வெளிநாட்டில் மற்றும் பாரதத்தில் 2 இடங்களிலும் பார்த்தோம். 2, சேவையின் முழு ஈடுபாட்டில் மூழ்கி இரவு பகலாக சேவைக்கான திட்டங்களை உருவாக்குவதில் மிகவும் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். சேவையின் பலன் சொரூபமாக தன்னில் குஷியை அனுபவம் செய்பவர்கள். ஆனால் அனைத்து சக்திகளை ஒவ்வொரு எண்ணத்தில் மாயாவை வென்றவராவதற்கான சக்தியை மற்றும் அஷரீரி ஆகுக என்ற வரதானத்தின் பிராப்தியின் அனுபவம் செய்வதில் எப்பொழுதும் ஒரே சீரான நிலை இல்லை. குஷியின் அனுபவத்தை விசேஷமாக செய்பவர்கள், ஆனால் சக்தியின் அனுபவத்தை குறைவாக செய்பவர்கள். ஞானம் நிறைந்ததின் அனுபவம் அதிகமாகவும் மற்றும் சக்தி நிறைந்த நிலையின் அனுபவம் குறைவாகவும் செய்வார்கள். ஞானத்தின் சிந்தனை அதிகமாக, சக்தி நிறைந்த சொரூபம் குறைவாக, அந்த மாதிரி குழந்தைகளையும் பார்த்தோம். 3, இரவு பகலாக லட்சியத்தை எதிரில் வைத்துக்கொண்டு சம்பூர்ணமாவதின் நல் ஆசைகளை வைத்துக்கொண்டு எப்பொழுதும் முயற்சி செய்வதில் ஈடுபட்டிருக்கும், முயற்சி செய்வதில் அதிக நேரம் மற்றும் பிராப்தியின் நேரம் குறைவாக அனுபவம் செய்யக்கூடிய, ஏதாவது பிரச்சனையை எதிர்நோக்குவதில் அதிக நேரத்தை ஈடுபடுத்தக்கூடிய, கடினத்தை சுலபமாக்குவதில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட குழந்தைகள் அதிக நேரம் யுத்த மைதானத்திலேயே தன்னை அனுபவம் செய்பவர்கள். அந்த மாதிரியானவர்களையும் அதிகமாக பார்த்தோம். முதல் நம்பரின் சாதக பறவைகளின் நிலையாக என்ன அடைய வேண்டுமோ அதை அடைந்தாகிவிட்டது என்பதுதான் இருந்தது. இப்பொழுது நேரமும் இன்னும் கொஞ்சம்தான் இருக்கிறது. 2ஆம் நம்பரில் உள்ள சேவைக்கு தகுதியான, அதிகம் ஞானம் நிறைந்த, குறைவாக சக்தியுள்ள குழந்தைகளின் நிலையாக அடைந்து விட்டோம், கிடைத்து கொண்டிருக்கிறது, மேலும் அடைந்தே விடுவோம் என்ற நிச்சயம் இருக்கிறது. குஷி என்ற ஊஞ்சலில் ஆடுகிறார்கள். ஆனால் இடையிடையே ஊஞ்சலை வேகமாக ஆட வைப்பதற்காக ஏதாவது ஆதாரத்தின் அவசியம் இருக்கிறது. அந்த ஆதாரம் என்ன? வேறு யாராவது சேவைக்காக தைரியம் உற்சாகம் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அதாவது
மிகவும் நன்றாக இருந்தது, மிகவும் நன்றாக இருந்தது என்று சொல்பவர்கள் இருக்க வேண்டும். இல்லையென்றால் குஷி என்ற ஊஞ்சல் ஆடி ஆடி நின்று விடுகிறது. அப்படி நின்றுவிட்டதை ஆட்ட வேண்டியதாக இருக்கிறது. முதல் ஸ்டேஜில் உள்ளவர்களுக்கு தானியங்கி ஊஞ்சலாகும். மூன்றாவது ஸ்டேஜில் உள்ளவர்களின் நிலையோ சில நேரம் பிராப்தி மற்றும் வெற்றியின் ஆதாரத்தில் அதிக மகிழ்ச்சி மற்றும் சில நேரம் அடிக்கடி யுத்தத்தின் சூழ்நிலையில் களைப்பை அனுபவம் செய்பவர்கள். ஏதாவது சாதனத்தின் ஆதாரத்தில் தன்னை கொஞ்ச நேரத்திற்காக குஷியாக இருப்பதற்காக அனுபவம் செய்வார்கள். சில நேரம் குஷியானவர்கள், சில நேரம் புகார் சொல்பவர்கள். என்ன செய்வேன், எப்படி செய்வேன், செய்து கொண்டே இருக்கிறேன், இவ்வளவு கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய தலையெழுத்தே அப்படித்தான், நாடகத்தில் என்னுடைய பங்கு அப்படித்தான் நிரம்பியிருக்கிறது, மேலும் சென்ற கல்பத்திலும் இவ்வளவுதான் என்னால் முடிந்தது என்று சில நேரம் உயர்ந்த நிலையும் மற்றும் சில நேரம் தாழ்ந்த நிலை என்று நேரத்திற்கு ஏற்றபடி ஒவ்வொரு நேரமும் தற்சமயத்து நிலை அனைத்து பிராப்திகளின் அனுபவத்தினுடையதாக இருக்க வேண்டும். இப்பொழுது இந்த கடைசி நேரத்தில் யுத்தத்தில் இல்லாமல் எப்பொழுதும் வெற்றியடைந்த நிலையின் போதையில் இருக்க வேண்டும். ஏனென்றால் தந்தையோ அனைத்து சக்திகளுக்கும் உரியவராக ஆக்கிவிட்டார். தன்னையும் விட உயர்ந்த பிராப்தியின் அதிகாரியாக ஆக்கிவிட்டார். தன்னையும் விட உயர்ந்த பிராப்தியின் அதிகாரியாக ஆக்கிவிட்டார். அந்த மாதிரி மாஸ்டர் மற்றும் அனைத்து அதிகாரி இரண்டாவது மற்றும் மூன்றாவது ஸ்டேஜின் அனுபவத்திலின்றி ஆனால் முதல் ஸ்டேஜின் அனுபவத்தில் இருக்க வேண்டும். வெளிநாட்டினரை கடைசியில் வந்தாலும் வேகமாக முன்னேறுபவர்கள் என்று கூறுகிறார்கள். வேகமாக முன்னேறுபவர்கள் முதல் நம்பரில் வருபவர்கள் என்று கூறப்படுகிறது. யார் யார் வெளிநாட்டு குரூப் வந்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் முதல் ஸ்டேஜில் இருப்பவர்கள்தான் அல்லவா? முதல் ஸ்டேஜ் என்றால் எப்பொழுதும் அனுபவம் நிறைந்தவர், ஒவ்வொரு நொடியும் அனுபவத்தில் மூழ்கி இருப்பவர். அப்படித்தான் இல்லையா? சில நேரம் மற்றும் இந்த நேரம் என்று சொல்பவர்கள் இல்லை. சில நேரம் அப்படியாகிறது மற்றும் சில நேரம் இப்படியாகிறது என்பதும் இல்லை. எப்பொழுதும் ஒருவரின் ரசனையில் இருக்கக்கூடிய மற்றும் ஒருவர் மூலமாக அனைத்து அனுபவத்தையும் அடையக்கூடியவர், அவரைத்தான் ஃபர்ஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. பாப்தாதாவிற்கும் அந்த மாதிரியான கடைசியில் வந்தாலும் முதலில் இருக்கும் குழந்தைகள் மேல் பெருமிதம் ஏற்படுகிறது. ஒவ்வொருவரின் நெற்றியில் ஒவ்வொரு குழந்தையின் எதிர்காலம் என்ன என்ற அதிர்ஷ்டத்தின் ரேகையையோ பாப்தாதா பார்க்கிறார் இல்லையா? எதிர்காலத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். இப்பொழுது வந்திருக்கும் குரூப்பில் கூட நல்ல நம்பிக்கைக்குரிய குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்கள் உலகிற்கு விளக்காகி தந்தைக்கு சமமாக அநேகர்களுக்கு வழிகாட்டுவதற்கு பொறுப்பாளர் ஆவார்கள். இப்பொழுதோ விசேஷமாக வெளிநாட்டினருக்காகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? சிலர் இங்கு எதிரில் அமர்ந்திருக்கிறார்கள், மேலும் சிலர் வெளிநாட்டில் இரவு பகலாக இதே நினைவில் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன அனுபவம் செய்து கொண்டிருக்கிறார்கள்? எப்படி வானொலி பெட்டி மற்றும் தொலைக்காட்சியில் ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சி வருவதாக இருந்தால் அனைவரும் தங்களுடையதை ஸ்விட்ச் ஆன் செய்து வைத்திருப்பார்கள். அனைவரின் கவனம் அந்த ஒன்றின் பக்கம்தான் இருக்கும். அதுபோலவே வெளிநாட்டில் நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகள் தங்களுடைய நினைவு என்ற ஸ்விட்சை ஆன் செய்து அமர்ந்திருக்கிறார்கள். அனைவரின் எண்ணத்தில் இந்த மதுபனின் நினைவு ஒன்றுதான் இருக்கிறது. தூரத்தில் இருந்த போதிலும் அநேக குழந்தைகள் தந்தைக்கு இந்த சபையின் எதிரில் தென்படுகிறார்கள். நல்லது. அந்த மாதிரி சாக்கார ரூபத்தில் எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய மற்றும் ஆக்கார ரூபத்தில் புத்தியின் நினைவு மூலம் எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மாதிரியான எப்பொழுதும் வெற்றி சொரூபம் அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடக்கூடிய பிராப்தி சொரூபமான அனைத்து வரதானங்களின் அதிகாரி, உலகம் மூலமாக எப்பொழுதும் மரியாதை கிடைக்கும் மற்றும் உலகிற்காக எப்பொழுதும் நன்மை செய்யும் அந்த மாதிரியான உலகத்தின் விளக்குகளுக்கு, பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். சக்திகளின் சித்தி மூலம் மகாரதியை பகுத்தறிதல். ஒவ்வொருவரின் நெற்றி மூலமாக நெற்றியின் மணியை பார்த்து கொண்டே அதிர்ஷ்ட ரேகையை தெரிந்து கொள்ள முடியுமா? நெற்றியின் இடையில் பிரகாசமாக இருக்கும் மணி, அதாவது உயர்ந்த ஆத்மாவின் எண்ண அலைகள் மூலமாக சுலபமாக தெரிந்து கொள்ள முடிகிறது.
ஒவ்வொரு ஆத்மாவின் முயற்சி மற்றும் பிராப்தியின் அனுபவத்தை என்ன அலைகள் மூலமாக சுலபமாகவே தெரிந்து கொள்ள முடியும். எப்படி ஏதாவது நறுமணமான பொருள் இருக்கிறது என்றால் உடனேயே சுற்றுப்புறத்தில் பரவி விடுகிறது. மேலும் சுலபமாகவே இது நல்லதா அல்லது இல்லையா என்றும் தெரிந்து கொள்ள முடிகிறது. இதே விதமாக எவ்வளவிற்கு எவ்வளவு பகுத்தறியும் சக்தி அதிகரித்து கொண்டே இருக்குமோ அப்பொழுது எந்த ஒரு ஆத்மா எதிரில் வந்தாலும் அவர் எவ்வளவு ஆன்மீகத்தின் அனுபவியாக இருக்கிறார் என்பது அவருடைய எண்ண அலைகள் மூலமாக உடனேயே தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். எத்தனை சதவிகிதத்தில் ஆன்மீக நிலையில் நிலைத்திருப்பவர் என்று சதவிகிதத்தின் அறிதலும் சுலபமாகவே தெரிய வந்துவிடும். எப்படி அறிவியலின் இயந்திரங்கள் மூலமாக சதவிகிதம் தெரிய வந்து விடுகிறதோ அதுபோலவே அமைதியின் சக்தி மூலமாக, அதாவது ஆத்மாவின் நிலை மூலமாக இதுவும் தெரிய வந்துவிடும். இதைத்தான் பகுத்தறியும் சக்தி என்று கூறுவது. சம்ஸ்காரங்கள் மூலமாக, வார்த்தை மூலமாக மற்றும் நடத்தை மூலமாக பகுத்தறிவது என்பது பொதுவான விஷயம். ஆனால் எண்ணங்களின் அலைகள் மூலமாக பகுத்தறிவது என்ற இதைத்தான் பகுத்தறியும் சக்தி என்று கூறுவது. புரிந்ததா? இதுதான் மகாரதிகளின் பகுத்தறியும் சக்தி. இந்த சக்தி எப்பொழுது இவ்வளவு அதிகரிக்குமோ அப்பொழுது யாராவது எதிரில் இல்லாவிட்டாலும் கூட, ஆனால் வருபவராக இருந்தாலும் மற்றும் தூரத்தில் இருந்தாலும், ஆனால் தூரத்தில் இருந்த போதிலும் பகுத்தறியும் சக்தியின் ஆதாரத்தினால் எப்படி எதிரில் இருப்பவரை பகுத்தறியப்படுகிறதோ அதேபோல் அவரையும் பகுத்தறிய முடியும். இதைத்தான் வேறு வார்த்தைகளில் சக்திகளின் சித்தி என்று கூறப்பட்டது. இந்த சித்தி பிராப்தியாகும். எப்படி ஆத்ம ஞானிகளுக்கு யாராவது வாயினால் எந்த வார்த்தையும் சொல்லாவிட்டாலும் அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று புரிந்து கொள்ள முடியும் என்ற இந்த சித்தி இருக்கிறது. என்ன செய்யக்கூடியவர் என்பதை முன்பாகவே தெரிந்து விடுவார்கள். அப்படி இங்கேயும் இந்த பகுத்தறியும் சக்தி சித்தியின் ரூபத்தில் பிராப்தியாகும். ஆனால் இந்த சக்திகளை யதார்த்த முறையில் மட்டும் காரியத்தில் கொண்டு வர வேண்டும். வீணாக இழக்கக்கூடாது, வீணான காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடாது. பின்பு இந்த சித்தி மற்றும் சக்தி மிகுந்த நன்மை காரியம் நடப்பதற்கு காரணமாகிவிடும். இந்த நிலையும் வரும். அதை பார்த்து அனைவர்களின் வாயிலிருந்து சக்திகளின் மகிமையாக பக்தியில் என்ன கூறுகிறார்களோ, நீங்கள் இதுவாகும், நீங்கள் இதுவாகும் என்ற இந்த அனைத்து மகிமையும் முதலில் பிரத்யக்ஷ ரூபத்தில் இருக்கும். அது பின்பு நினைவு சின்னமாக வந்து கொண்டே இருக்கும். இந்த நிலை வரவேண்டும். ஆனால் கொஞ்ச காலத்திற்காக, மேலும் கொஞ்சம் பேர்களுக்காக என்று ஏன் கூறுகிறோம் என்றால், யார் கடைசி வரை இருப்பார்களோ அவர்களுக்கு இந்த அனைத்து காட்சிகளும் பார்ப்பதற்கு மற்றும் அனுபவம் செய்வதற்கு பிராப்தியாகும். கடைசி வரை விரல் கொடுப்பதற்கான பங்கும் அந்த மாதிரி சக்திகளில் இருக்கும் இல்லையா? சக்தி மற்றும் பாண்டவர்கள் ஆனால் சக்தி சுரூபமாக இருப்பார்கள். பலகீனமானவர்களாக இருக்க மாட்டார்கள். முற்றிலும் சேர்ந்தே இருக்கும். ஒரு பக்கம் ஐயோ ஐயோ என்ற அலறல் மற்றும் இன்னொரு பக்கம் வெற்றி முழக்கம். இதுவும் மிக அதிக அளவில், மேலும் அதுவும் மிக அதிக அளவில் இருக்கும். நல்லது. வரதானம்: நினைப்பது, சொல்வது மற்றும் செய்வது இந்த மூன்றையும் சமமாக ஆக்கக்கூடிய தந்தைக்கு சமமான சம்பன்னமானவர் ஆகுங்கள். இப்பொழுது அனைத்து குழந்தைகளையும் பாப்தாதா சமமானவராகவும் சம்பன்னமானவராகவும் பார்க்க விரும்புகிறார். சம்பன்னம் ஆவதற்காக நினைப்பது, சொல்வது மற்றும் செய்வது மூன்றும் சமமாக இருக்கட்டும். இதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்கிறீர்கள். நினைக்கவும் செய்கிறீர்கள். இச்சையும் இதுவாகத்தான் இருக்கிறது. ஆனால் எப்பொழுது மற்ற அனைத்து இச்சைகளிலிருந்து இச்சை என்றால் என்னவென்று தெரியாத நிலை உள்ளவராக ஆவீர்களோ அப்பொழுதுதான் இந்த இச்சையும் நிறைவேறும். சின்ன சின்ன அநேக விதமான இச்சைகள்தான் இந்த ஒரு இச்சையை நிறைவேற விடுவதில்லை. ஸ்லோகன்: அவ்யக்த மற்றும் கர்மாத்தீத் நிலையின் அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் சொல்வது, செய்வது மற்றும் நடந்து கொள்வதை சமமாக ஆக்க வேண்டும். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है. जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है. एक गीता है बगैर. ये राजयोग है ना बच्चे. कैसे है राजयोग? बिल्कुल सहज है.
कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।